நான் சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் பாட்டு பாடுவார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அதில் ஒரு 2 வரி வரும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும்னு பாடுவார். எனக்கு இந்த கேராரின் ராஜா அபிமேலக்கு பற்றி படிக்கும்போதும் தாவீதை பற்றி படிக்கும்போதும் இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அபிமேலக்கு சாராள் மேலே ஆசைப்படுறான், தாவீதும் அதே மாதிரி பச்சைபால் மேலே ஆசைப்படுறான். 2 பேருமே கல்யாணம் ஆனவங்க, மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆசைப்படுறாங்க. அது தப்பு. அப்போ தவறு செஞ்சவன் வருந்தி ஆகணும், தப்பு செஞ்சவன் திருந்தியே ஆகணும். ஆண்டவர் என்ன அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க 2 பேரையும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். 2 பேருமே ஆசைப்படுறாங்க, அது தப்பு. ஆனால் அபிமேலக்கு ஆசைப்பட்டது தவறு, தாவீது ஆசைப்பட்டது தப்பு. எப்படிங்க? அபிமேலக்கு சாராள் இன்னொருத்தனுடைய மனைவின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆபிரகாம் அபிமேலக்கு கிட்ட சாரா என் தங்கச்சின்னு இருப்பான். அதனால ஒரு தவறு செய்கிறான். அந்த தவறை ஆண்டவர் திருத்திடுறாரு, சுட்டி காட்டுறாரு. டேய், நீ அவள் இன்னொருத்தி மனைவி, அதனால தான் நான் உன்னை அவளை தொடுறதுக்கு நான் உன்னை அனுமதிக்கலை. அவன் தீர்க்கதரிசியின் மனைவிடாவா. ஆனால் நீ இதை வேணுன்னே செஞ்சேன்னு நான் நினைக்கல. எனக்கு தெரியும், நீ உன்னுடைய அறியாமையா என்னால் அவன் பொய் சொன்னதுனால, அப்புறம் சாராள் என் தங்கச்சின்னு பொய் சொன்னதுனால நீ இந்த தவறை செய்ய முற்பட்டன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் உனக்கு பாவம் செய்ய இடம் கொடுக்கல, உன்னை தடுத்துட்டேன். ஆபிரகாம் உனக்காக வேண்டிக்கிட்டு இருப்பான்டாப்ப. அந்த மாதிரி தீர்க்கதரிசி அவன் நல்லவன்டா நான் சொல்லி இவன் தவறை உணர்த்துறாரு அபிமேலக்கிட்ட. அபிமேலக்கு உணர்ந்துடுறான். கர்த்தர் சொன்ன உடனே நான் அறியாமையில செஞ்சிட்டேன், தெரியாது. நீ உடனே கர்த்தர்கிட்ட அவன் கேட்குறான், நீதிமான்களை தேவர் அழிப்பீரோ அவன் கேட்குறான். உணர்ந்துடுறான்.